நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கலங்காதே கலங்காதே இந்த பாடலை நாம் பாடலாம். ஒருவேளை கலங்கின உள்ளத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லி. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தம் எல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தம் எல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிரித்து அழைக்கின்றார், கரம் பிரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம், மலை மேலுள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம்,
துரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார். உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட ஒருவேளை நீங்க கலங்கி வந்திருக்கலாம். ஒருவேளை கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல காத்து இந்த புதிய மாதத்துல, ஜூன் மாதத்துல தேவன் அடியெடுத்து வைக்க பாராட்டின கிருபைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றிகளை ஏறெடுப்போம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்திலையும் அநேக காரியங்களை குறித்து நீங்க கலங்கி வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பொருளாதார காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்டுற தேவைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை கடன் பாரம் எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதே, எப்படி இந்த கடன்களை அடைப்பேன் என்று சொல்லி கூட ஒருவேளை கலக்கத்தோடு நீங்க இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் கலங்கி கொண்டு இருக்கிறாய்? மே லகா சதுர்பி ஹந்தராலர் பேக்கரபா, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் உன்னை நடத்த மாட்டேனோ? ரியாதோலை கன்ஷல் பிஹோத நைக்கரபா ஓரி பி கரபாம் தீரபா லிகாத்த நைக்கரபாம் தீரபா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரியா ஷல் பிஹோத நை ரிகந்தராலர் பி கரபாம் தீரபா, நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒருவேளை கைக்கூடி வராமல் இருக்கலாம். ஆனாலும் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ரேமா கரபாம், உனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் மாறாதவர். அவர் உனக்கு சொன்னதை செய்கிற தேவனாய் உன் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ரீபா லக்கா சதுர்பி ஹமா ராக்கர் பியா ரிகந்தராலர் பேக்கரபாம் தீரபா கரபா, எதை குறித்தும் கலங்காதபடி நன்றியோடு மாத்திரம் நீ ஸ்தோத்திரங்களை ஏறெடு. கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ரீபா லபா கரபலபரபா ஷபரபலபரபா கரபா, நல்ல ஆவில நிறைந்து அந்நிய பாஷையில ஆண்டவரோடு கூட பேசுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓரா பௌலியா கரபா, வெட்கப்படுத்துகிற சூழ்நிலையை பிசாசு கொண்டு வந்தாலும் இவைகள் மத்தியில வெட்கப்படுத்தாத தேவா, நான் உன்னோடு இருக்கிறேன். ஷபபபபபபா ரீகரபலபரபலபரபா ஓரி பிக்கரபலபரபா தீபாரபா கரபா ஓரபா ரீகந்தரால ரிபிகன் ஷலோர பேக்கரபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, ஜெப ஆவியை ஊற்றுங்க டாடி. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிற எல்லா மன பாரங்கள், மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரை. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. இது ஆன்லைன்ல கேட்கிற, யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிற அப்பா. உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிற. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து கொள்ளுங்கப்பா. நீங்க பேசுங்க. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இங்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல
யூடியூப் மூலம் பார்க்குற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்தினுடைய வாக்கு தத்தம் உங்கள் அழுகையை மாற்றும் தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க அழுது கொண்டு வந்திருக்கலாம், புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம். எப்படி வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அழுகையை நான் மாற்றுவேன் என்று சொல்லி. வாசிப்போம் சங்கீதம் 84:6. அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பாதையில் கடந்து வந்து கொண்டிருக்கலாம், வேதனையின் பாதையில் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு யார் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களுடைய கணவன் நிமித்தமா, பிள்ளைகள் நிமித்தமா, மனைவி நிமித்தமா, இல்லாவிட்டால் சொந்தங்களின் நிமித்தமா? யார் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீர் என் துருத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை குடிகார கணவனாய் இருக்கும் பொழுது அந்த குடிக்கிற கணவன் ஒருவேளை அதாவது வீட்டுக்கு வரும்பொழுது ஏன் வருகிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒருவேளை இருக்கலாம் அநேகருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் குடிச்ச பிறகு சிலருக்கு என்ன செய்யறாங்கன்னே தெரியாது, அந்த சூழ்நிலையில இருப்பாங்க. அப்படி இருக்கும் போதெல்லாம் ஒருவேளை ஏன் ஆண்டவரை என்னை வச்சிருக்கிறீங்க இந்த உலகத்துல, நான் ஏன் வாழணும், என்னை எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கூட ஒருவேளை கண்ணீரோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை கணவன் சரியில்லாவிட்டால், வேறொரு தொடர்பை வைத்து கொண்டிருந்தால் நாம் அநேக நேரங்களில் நாம் கண்ணீர் வடிக்கிறோம். ஏன் ஆண்டவரே, எதற்கு இந்த ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரம் யோசிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் அழுகையை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல எதை நினைச்சு அழுறீங்களோ அந்த அழுகையெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வியாதியை குறித்து அழலாம், கடன் பிரச்சனையை குறித்து அழலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் யாரை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீங்களோ இந்த மாதத்துல ஆண்டவர் உங்க கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை கணவன் நீங்க சொல்றத கேட்காம இருக்கலாம். அநேக வீடுகள்ல பாத்தீங்கன்னா மனைவி சொல்றத கணவன் கேட்கிறதே கிடையாது. சில வீடுகள்ல கணவன் சொல்றத மனைவி கேட்கிறதும் இல்லை. ஆனா அநேக மோஸ்ட்லி எல்லார் வீடுகள்லையும் பாத்தீங்கன்னா மனைவியை என்ன பண்றாங்க, ஒரு வேலைக்காரியாய் ட்ரீட் பண்றாங்க. ஏன்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சம்பாதிக்கிறேன், நீ என்ன சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொல்லி, அதாவது மனசு புண்படும்படியாய் அநேக கணவன்மார் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எதை குறித்து புலம்பி அழுது கொண்டு வந்து அமர்ந்து இருக்கிறீர்களோ, யூடியூப்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் எதை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், நான் உன் அழுகையை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தில் வையும், அவைகளுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் அழுகிற, யாருக்குமே தெரியாமல் அந்தரங்கத்தில் அழுகிற அந்த கண்ணீர் ஆண்டவருடைய துருத்தில் இருக்கிறது. நிச்சயமாய் அதற்கு ஒரு நாள் பதில் உண்டு. ஹல்லேலூயா. வேதாகமத்துல அநேகர் அழுது இருக்கிறாங்க, கண்ணீர் வடித்திருக்கிறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் எனக்கு அதாவது இப்படி இந்த கண்ணீர் வடித்த அநேகருடைய காரியங்கள்ல ஒரு சிலரை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அழுகை மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் மாற்ற வல்லவர் தான், நம் அழுகையை மாற்ற வல்லவர். ஆனா அந்த அழுகை மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் அழுகை மாற வேண்டும் என்று சொன்னால்
முதலாவது தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அல்லேலூயா. இந்த காத்திருக்கிறது தான் இன்றைக்கு அநேகருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். பஸ் உடனே வந்தா சந்தோஷம். ஆனா அந்த பஸ் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் லேட்டா வந்ததுன்னா அங்க நிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணுவோம்? பஸ்ஸுக்காரனை திட்டுவோம். அதுக்கப்புறமா எல்லாரையும் சேர்த்து திட்டி தீர்த்துட்டு என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே முடியாம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துல நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. இதுல ஆதியாகமத்துல யாக்கோபு என்கிற ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இவன் தனிமையில இருந்தான் அப்படின்னு சொன்னா, இந்த யாக்கோபு யாருன்னா, இந்த யாக்கோபு அதாவது ஈசாக்கு ரெபேக்காளுடைய பிள்ளைகள். அதாவது ஏசா யாக்கோபு ரெட்டை பிள்ளைகள். ஏசா அண்ணன், யாக்கோபு தம்பி. இப்போ 2 பேருமே ரெட்டையரா வந்தாங்க. ஒருத்தன் முன்னால ஒருத்தன் பின்னால பிறந்தான். இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஏசா பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவன் அதாவது வயலுக்கு அதாவது காட்டுக்கு போய் வேட்டையாடி அதாவது அவன் வரான், களைத்து போய் வரான். அந்த நேரத்தில் இந்த யாக்கோபு நல்லா கூழ் கிண்டிட்டு இருக்கிறான், பைத்தங்கூழ். இந்த இதை கிண்டிட்டு இருக்கும்போது இந்த ஏசா சொல்றான், எப்பா நான் வேட்டையாடி ரொம்ப களைச்சி வந்திருக்கேன், எனக்கு ஒரு என்ன பண்ணு, இந்த பைத்தங்கூழ் இந்த கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த யாக்கோபு பயங்கர தந்திரம் உள்ளவன். அவன் பேர் யாக்கோபு, ஆனால் அதுக்கு என்ன மீனிங்னா எத்தன், ஏமாற்றுபவன் என்று அர்த்தம். உடனே இவன் சொல்றான், நான் இந்த கூழ் தரேன், ஆனால் நீ எனக்கு என்ன கொடுக்கணும்? சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கணும். சேஷ்டபுத்திர பாகனா என்ன? பிறந்த முதல் பிள்ளைக்கு அந்த சொத்துல 2 பாகம் உண்டு அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அப்போ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்றான், நானே சாக போறேன்டா, எனக்கு எதுக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு அதை ஈஸியா கொடுத்துட்டான். இப்போ சேஷபுத்திர பாகம் அவனை விட்டு போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூழை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்படி இன்னொரு முறை, இந்த ஒரு முறை ஏமாத்திட்டான். இன்னொரு முறை அவங்க அப்பா சாகிற தருணத்தில் அவர் சொல்றாரு, எனக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடணும், நீ வேட்டையாடி என்ன பண்ணு, எனக்கு சமைச்சு கொண்டு வான்னு அவன் பையன் ஏசா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா ரெபேக்காள் கேட்டு என்ன பண்றா, நான் உனக்கு செய்து தரேன், நீ அப்பாட்ட ஆசீர்வாதத்தை ஃபுல்லா வாங்கிரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ரெபேக்காளுக்கு யாக்கோபை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் அம்மா சொல் பேச்சு கேட்பான், அம்மாவுக்கு நல்லா வேலை செஞ்சு கொடுப்பான், அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசா சொல் பேச்சே கேட்க மாட்டான், எப்பவும் அவன் என்ன பண்ணுவான், காட்டிலே சுற்றிட்டு வருவான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். இப்படி 2 பேருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிச்சதுனால இப்போ பாருங்க, இவன் காட்டுக்கு போய் வேட்டையாடி வர்றதுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆட்டை பிடிச்சி அடித்து என்ன பண்ணிட்டாங்க, சமைச்சு எல்லாம் ருசியா செய்து இவங்க பையன்கிட்ட கொடுக்குறாங்க. இவன் சொல்றான், அம்மா அப்பாவுக்கு கண்ணு தான் தெரியல, என்னை தடவி பார்த்தா நான் மாட்டிக்குவேனே, என் கையில் ரோமமே இல்லையே, அண்ணனுக்கு நிறைய முடி கையில் இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இருடா ஆட்டு தோலை நான் மேலே என்ன பண்ணிடுறேன், உனக்கு போட்டு விட்டுறேன், தடவுனா தெரியாது. அவங்க அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டு இதை மாதிரிலாம் ஏமாற்றி அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் அந்த ஆகாரத்தை கொடுக்கும்போது அவங்க அப்பா கேட்குறாரு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் யாக்கோபு, நான் ஏசா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏசான்னு சொல்கிற, ஆனால் உன் குரல் எப்படி இருக்கு, யாக்கோபை போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட வர சொல்லி அவனை தடவி பார்க்குறாரு. அவருக்கு கண்டுபிடிக்க முடியல, கண்ணு இல்லை. அதனால தடவி பார்த்தா அவன் உடம்பெல்லாம் முடி இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் ஏமாந்து போய் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு அவனை மனதார ஆசீர்வதிச்சிட்டார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டார். இப்போ இது முடிஞ்சு இவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஆனா இதுக்கப்புறம் ஏசா வந்து கொடுக்கும்போது, எப்பா நான் இப்போதானே சாப்பிட்டேன், நீ யாரு அப்படின்னோடனே
ஐயோ நான் தான்ப்பா ஏசா, அவன் ஏமாத்திட்டானே என்னையும் ஆசீர்வதிங்கன்னு கேட்குறான். கேட்கும்போது அப்பா சொல்கிறாரு, எப்பா எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டேனே, உன்னை ஆசீர்வதிக்க ஒன்றுமே இல்லையே. அப்போ தான் அவன் கேட்குறான், எப்பா ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? அவங்க அப்பாட்ட போய் என்ன பண்ணுறான், சண்டை போடுறான். கடைசியில் அவங்க அப்பா இவனை என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதித்தார். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே பாருங்க, உலக பிரமாண தகப்பனால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் பரம தகப்பனிடத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க, நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நாம் கேட்கும் போதெல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இவன் இப்படி ஏமாத்திட்டானேன்னு சொல்லி அவன் சொல்றான், அப்பா மண்டைய போடட்டும்டா, உன்னை தீர்த்து கட்டுறேன். இப்படி சொன்ன உடனே இத அவங்க அம்மா கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க, ஐயோ என் 2 பிள்ளைகளையும் நான் இழந்து போகணுமே அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அங்கிருந்து எங்க கொண்டு போயிட்டாங்க, மாமா வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப லாபான் வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அங்க போய் அவன் என்ன பண்றான், அடிமையா வேலை செய்யறான். அதாவது 2 பிள்ளைகளுக்காக 14 வருஷம், அவனுடைய பொருளாதாரத்துக்காக ஒரு 6 வருஷம், பார்த்தீங்கன்னா 20 வருஷம் மாமா வீட்டில் அடிமையா இருக்கிறான். இப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ எல்லாத்தையும் அதாவது பரிவாரங்களோடு வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா உன் தேசத்துக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து நான் திரும்பி இந்த தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணுவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 28:15 வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுது. ஆண்டவர் ஒரு நாள் தரிசனமாகி நீ உங்க ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ போகும்போது இவன் எல்லாரையும் கூட்டிட்டு வரான். அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பண்றாங்க, அந்த அதாவது அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வரும்போது இவன் எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு இவன் என்ன பண்றான், யாப்போக்கு என்கிற ஒரு நதி, அந்த நதியில எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு இவன் தனித்து ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்க அழுகை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனிமையில் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கூடி ஜெபிக்கலாம், நம்ம அதாவது நம்ம குடும்பமாய் ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய பர்சனல் லைஃப்ல ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம தனியா ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தனிமையில யாருமே உங்களை பார்க்க கூடாது, யாருக்குமே உங்க கண்ணீர் தெரியக்கூடாது. தேவ சமூகத்துல மட்டும்தான் அந்த கண்ணீரை விடணும். அப்படி நீங்க கண்ணீர் வடித்து ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் உங்க அழுகையை அவர் என்ன பண்ணுவாரு, மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ இப்படி அழுது அவன் ஜெபிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா பொழுது விடியுது, நான் போகணும்னு சொல்றான். அந்த தேவதூதர் சொல்லும் போதும் இவங்க என்ன பண்றாங்க, இல்ல விட மாட்டேன் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அவர் கெஞ்சி கேட்கும் போது கடைசியில் உன் பேர் என்னப்பான்னா, அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றான், என் பேர் யாக்கோபு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ எத்தனை இல்ல யாக்கோபு இல்ல, நீ இஸ்ரவேல் என்று அவனுக்கு பேரை மாற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளையே, அவர் கண்ணீரை துடைத்தது மட்டுமல்ல, அவனை ஆசீர்வதித்து அவன் பெயரையும் மாற்றி அநேகருக்கு அவன் தகப்பனாய் அவனை மாற்றுகிறார். பாருங்க, நம்மலாம் யாரு, இஸ்ரவேலர்கள் சொல்றோம்ல. அப்போ அந்த இஸ்ரவேலுக்கெல்லாம் ஒரு தலைவனாய் ஆண்டவர் என்ன பண்றாரு, யாக்கோபை மாற்றுகிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி மாறுவதற்கு காரணம் என்ன, அவன் தேவ சமூகத்துல தனித்து போராடி ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீரணுமா, தனிமையில உட்கார்ந்து அழுது புலம்புங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்க வீட்டுக்கார்ட்ட அழாதீங்க, உங்க பிள்ளைங்க கிட்ட அழாதீங்க. தனிமையில தேவ சமூகத்துல உங்க கண்ணீரை வடிக்கும் பொழுது தேவன் உங்கள் கண்ணீரை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதே போல காத்திருந்த இன்னொரு நபர் யாருன்னா அன்னாள். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அன்னாள் காத்திருக்கிறாள். 1 சாமுவேல் 1:10-11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை
கண்ணோக்கி பார்த்து கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த அன்னாள் என்ன பண்றான்? தேவாலயத்துக்கு ஓடி போறான், தேவ சமூகத்துல காத்திருக்கிறா. ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. பாருங்க, இந்த அன்னாளுடைய கணவன் எல்கானா. அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல குழந்தை இல்லைன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க ஒய்ஃபுடைய தங்கச்சியோ இல்லை முறைமைப்படியோ யாரையாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதத்தில் இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க? இந்த அதாவது அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால இவ இன்னொரு திருமணம் செய்கிறான். அவள் பேர் பெனினாள். இப்போ இந்த அன்னாள், பெனினாள், இந்த எல்கானா இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வருஷந்தோறும் பண்டிகை தோறும் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை தொழுது கொள்ள போவாங்க. இப்படி போகும்போதெல்லாம் இந்த பெனினாள் என்ன பண்ணுவா? அன்னாளை மனமடிவாக்குவாள். அன்னாளை கேலி செய்வா, பிள்ளைய தூக்க விட மாட்டா, இப்படி எல்லாம் பண்ணுவா. அப்போ இவ என்ன பண்ணுவா? அழுது கொண்டே இருப்பாள். அப்பதான் இந்த அன்னாளை பார்த்து கேட்கிறான், 10 குமாரரை காட்டிலும் நான் உனக்கு பெரியவன் அல்லவா அப்படின்னு கேட்கிறான். அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்னாளை அதிகமாய் நேசித்தான் அவன் கணவன். ஆனாலும் அந்த நேசத்துல அவள் திருப்தி அடையவில்லை. அவர்கள் எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க, ஆசாரியர் பேசி கொண்டு இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் ஓடி தனித்து போய் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு அவள் ஜெபிக்கிறாள், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா நான் உமக்கே அதை கொடுத்துருவேன்பா அப்படின்னு பொருத்தனை பண்றா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அது மட்டுமல்ல, தேவ சமூகத்துல காத்திருக்கிறா. கூட வந்த யாரையும் சட்டை பண்ணல, ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து அவள் எப்படி ஜெபிக்கிறாளாம்? வாசிப்போமா? 1:15. அதற்கு அன்னாள் பிரயோத்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், உமது அடியாளை பேலியாளின் மகளாய் எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். பாருங்க, இவ ரொம்ப நேரம் ஜெபம் பண்றா. இவ வாய் மட்டும்தான் அசைது, என்ன பேசுறானே கேட்கல. உடனே அந்த ஏலி சொல்றாரு, நீ எது வரைக்கும் குடிச்சிருப்ப, எது வரைக்கும் நீ உன் குடிய உன்னை விட்டு விலக்காம இருப்பேன்னு கேட்கிறார். அந்த நாட்கள்ல திராட்சை ரசம் குடிப்பது வழக்கம். அதனால இவர் கேட்கிறார், நீ குடிச்சிட்டு இருக்கிறியா? இல்ல ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ, நான் திராட்சை ரசம் மது எதுவுமே குடிக்கல. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி காத்திருக்கணும்? நாம் இருதயத்தை உடைத்து தெய்வ சமூகத்துல ஊற்ற வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். சில நேரம் நம்மளுக்கு தாங்க முடியாத துக்கம் வரும்போது, வேதனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே யார் சொன்னாலும் அந்த அழுகை நிப்பாட்ட முடியாது. கண்ட்ரோல் இல்லாம நம்ம கண்கள்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதாவது இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவோம். அதே மாதிரி இவ என்ன பண்றா? தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே
ஆண்டவரே என்னை இந்த பெனினால் இப்படியெல்லாம் நிந்திக்கிறாளே, எனக்கு அவமானமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தையை கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவள் தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறாள். ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார், அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பேர் தான் சாமுவேல். அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கருமையான தேவ பிள்ளையே, நாம் அழுகையை மாற்றுகிற தேவன் மட்டுமல்ல, அந்த அழுகைக்கு பதிலாக ஒரு நீரூற்றையும் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை ஒரு நீரூற்றை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் காத்திருக்கும் பொழுது அந்த அற்புதம் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாம ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, அதாவது நம் அழுகை மாறணும்னு சொன்னா தேவனை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பிரச்சனைன்னு வந்துட்டா யார்கிட்டயாவது போயிடலாமா, ஏதாவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு தான் நினைப்போம். இல்லை, நம்முடைய பிரச்சனை நேரத்தில் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று தாவீது சொல்கிறான். என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நாம் கண்களை என்ன பண்ணணுமா, ஏறெடுக்க வேண்டும். இப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:4. 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏன் இவங்க அழுதாங்க? அதுதான் 1 சாமுவேல் 30:1-2 வாசிப்போமா? தாவீதும் அவன் ஏன் இவங்க அழுதாங்க? 1 சாமுவேல் 30:1-2. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். பாருங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப இவங்க ஏன் அழுறாங்க? தாவீது அவனோட இருந்த எல்லாரும், அதாவது அழுகிறதுக்கு பலனே இல்லாமற் போக மட்டும் அழுகாங்களாம். அப்படி ஒரு சத்தம் போட்டு அழுகுறாங்க. ஏன்? அவங்க இருந்த இடம் அந்த சிக்லாக்கை என்ன பண்ணிட்டாங்க, தீ கொளுத்தி விட்டுட்டாங்க அமலேக்கியர். அங்கே இருக்கிற எல்லாரையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க. தாவீதுடைய மனைவி பிள்ளைகள், அங்கே கூட இருந்தவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஒருத்தரை விடலை, எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே அழுது முடிச்சு அவங்கள என்ன செய்யணும் தெரியல. ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துக்கிட்டாங்க. என்ன பண்ணணும், இந்த தாவீதை கொல்லணும், தாவீது மேலே கல் எறிஞ்சு கொல்லணும்னு எல்லாம் தீர்மானம் பண்ணுறாங்க. ஆனால் தாவீது என்ன செய்தான் தெரியுமா? 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. தாவீது என்ன பண்ணா, தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த திடப்படுத்துதல் என்ன? இதுதான் தேவனோடு இருக்கிற அனுபவம், தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம். மற்றவங்கெல்லாம் சூழ்நிலையை பார்க்குறாங்க, ஐயோ என் பெண்டாட்டி பிள்ளைகள்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கல் எடுக்கிறாங்க. ஆனால் கல் எடுத்தவங்க மேலே இவன் கல் எறியல, அவங்கள திட்டலை.
ஏன்டா உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா, நான் தானே சோறு போட்டேன் உங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்கள திட்டல. அதுக்கு பதிலா அவன் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்துல போய் காத்திருக்கிறான், ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். நான் அந்த தண்டை தொடரலாமா, நான் அதை பிடிப்பேனா, நான் போட்டா ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றான், நீ போ, அதை பிடித்து கொள்வாயின்னு சொன்ன உடனே அவன் பின்தொடர்ந்து போய் அவன் என்ன பண்றான், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம் 1 சாமுவேல் 30:18-19. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம், நிம்மதியற்ற சூழ்நிலை உங்க வீடுகள்ல இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை செய்யுங்க, ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க. ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து தேவனிடத்துல விசாரிங்க, ஆண்டவரே இதை செய்யலாமா வேணாமா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு சில காரியங்களை செய்கிறோம், கடைசியில் அது நஷ்டமாகிறத பார்க்குறோம். ஆனால் தாவீது அப்படி இல்லை. ஆண்டவரே அந்த அந்த அமலேக்கியரை நான் தொடர்ந்து போய் பிடிக்கலாமா, நான் பிடிப்பேனா, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறான். ஆண்டவர் சொல்ற, நீ போ, நீ அதை பிடிச்சிக்குவ. அந்த வார்த்தையை நம்பி போறான், அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்க? ஒருவேளை நிம்மதி இழந்து போயிருக்கலாம், உங்க குடும்பத்துல சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், கணவனுடைய அன்பை இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய அன்பை இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை சொந்தங்களுடைய அன்பை இழந்து போயிருக்கலாம். எதை இழந்து போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதை ரெட்டிப்பாய் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. பொருளாதாரத்துல நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் என் தேவன் உங்கள் அழுகையை பார்த்து உங்களுக்கு ரெட்டிப்பாய் அதை திரும்ப தருவார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நம்முடைய அழுகையின், அதாவது அழுகைக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது தேவ சமூகத்துல காத்திருக்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், மூணாவது அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். 2 ராஜாக்கள் 18:6. 2 ராஜாக்கள் 18. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜா அவன் ஆட்சிக்கு வந்தவுடனே அவன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறான். அவன் பாருங்க, அந்த ராஜாவான உடனே அவன் அந்த ஆட்சியில் இருந்த எல்லா பலிபீடங்களையும் அவன் தகர்த்து போட்டான், விக்கிர தோப்புகளை வெட்டி போட்டான், அதே போல மோசே செய்திருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அதாவது அந்த ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நாட்டை அவன் சுத்திகரிக்கிறான். இப்படி இருந்த அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து இன்னும் ஆண்டவர் என்ன சொல்றார்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. பாருங்க, எல்லா ராஜாக்களை காட்டிலும் இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவர் மேல நம்பிக்கை உடையவனாய் இருந்தானாம். அதனால 7ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அப்போ ஒரு ராஜாவை குறித்து கூட பயம் இல்லை, அந்த அசிரியா ராஜாவை தள்ளி ஆண்டவரை பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அவன் இப்படி ஆண்டவரை சார்ந்து இருந்ததுனால 2 ராஜாக்கள் 19 பாத்தீங்கன்னா 1ஆம் வசனம் வாசிப்போமா? 19. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும்
ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். பாருங்க, இந்த இடத்துல இப்போ இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் அசீரியா ராஜாவுடைய படைத்தளபதி ரப்சாக்கே இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து அவ்வளோ மட்டமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அவனை கேவலமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா இயேசுவை நம்ப வைப்பாரு, தேவனை நம்புன்னு சொல்வாரு, கர்த்தரை நம்புன்னு சொல்வாரு. இந்த தேவன் உங்களை காப்பாத்துவாரா அப்படிலாம் சொல்லி, நான் அதாவது 2000 குதிரை கொடுக்குறேன், அந்த குதிரை மேலே ஏறுறதுக்கு வீரர்கள் உங்ககிட்ட இருக்கா சொல்லு அப்படின்னு இன்னும் அநேக காரியங்களை சொல்லி அவங்கள கேவலப்படுத்துறதை பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் கேட்கும்போது இந்த எசேக்கியா ராஜா மனம் உடைந்து தேவாலயத்தில் போய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி புலம்புகிறான். அல்லேலூயா! தேவனை நோக்கி அவன் கண்ணீர் வடிக்கிறான். அது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியிடம் ஆள் அனுப்பி ஆலோசனை கேட்கிறான். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன ஆலோசனை சொல்கிறார்? 19:7, இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். பாருங்க, அப்போ ஒரு செய்தியை கேட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? தன் தேசத்துக்கு திரும்பி போவான் என்று சொல்கிறார். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு எசேக்கியா ராஜா என்ன பண்ணல? அப்படியே சும்மா உட்கார்ந்துல. ஆனா 19ஆம் அதிகாரம் 14 20 வரைக்கும் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஏசாயா மூலமாய் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவோடு பேசுகிறார். இப்படி பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் வாசிப்போம். 27, உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் உன் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்கிறார். இது மட்டுமல்ல, இன்னும் என்ன சொல்றாரு? 31ஆம் வசனம், மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அல்லேலூயா! அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வைராக்கியம் இதை செய்யும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்ல அசிரியா காலத்துல போர்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எதிரி படையில உள்ளவங்களை எப்படி கூட்டு போவாங்கன்னா, அந்த மூக்குல என்ன பண்ணுவாங்களாம்? கொக்கி மாதிரி போட்டு அதை என்ன பண்ணுவாங்க? கயிறு கட்டி இழுத்துட்டு போவாங்களாம். அப்போ அந்த மூக்குன்றது எவ்வளோ அது நுட்பமான ஒரு காரியம். அதில் ஹூக்க போட்டு மாட்டி அவங்க கஷ்டப்படுறத இவனுங்க என்ன பண்ணுவாங்களாம்? இவங்க ரசிப்பானுங்களாம். அது ஒரு வழக்கமாக இருந்தது அந்த அசிரியா நாட்டில். அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நீ எனக்கு விரோதமாக வீரியம் பேசினியே, ஆனால் நான் உன் துரட்டை உன் மூக்கிலும் உன் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் ஆண்டவர் சொல்றார். இப்போ இப்படி சொல்லிட்டு இது யார் செய்வாங்க? கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் சொல்றார். சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரியில என்ன நடக்குது? 2 ராஜாக்கள் 19:35, இன்று ராத்திரியில் சம்பவித்தது அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, ஒரே நாள் நைட்டுல 185,000 தூதனை சங்கரிச்சிட்டாங்களாம். பாருங்க, ஒரே தூதன் 185,000 பேரை சங்கரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு தூதன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல 2 ராஜாக்கள் 19:37
அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். என்னன்னா அந்த அசிரியா ராஜா தன் ஊருக்கு போகும்போது, அவங்க தெய்வத்தை வணங்க போகும்போது அவங்க பிள்ளைகளை கொன்று போட்டுருவாங்கன்னு சொல்றான். அது அப்படியே நடக்கிறது. வாசிப்போமா? 37. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆராராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய ஏசாத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். பாருங்க, அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜாவின் அழுகையை ஆண்டவர் என்ன பண்ணினார்? மாற்றினார். அது மட்டுமல்ல, எதிரியை ஆண்டவர் முறியடிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அந்த எசேக்கியா சின்ன நாடு தான், சின்ன படை தான். ஆனா அசிரியா பெரிய படை. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களை என் தேவன் ஒரே ஒரு தூதனை கொண்டு 185,000 பேரை வெட்டி தீர்த்துட்டார். அல்லேலூயா. அவன் கேட்டான், அவன்கிட்ட 2,000 பேர் இருக்கிறாங்களான்னு கிண்டல் பண்ணான். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்களா, 1,85,000 பேரை இவங்களை வைத்து இல்லை, தூதனை கொண்டு, ஒரே ஒரு தூதனை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டார். இதுதான் கர்த்தருடைய யுத்தம். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிக காரியங்களை செய்யலாம். உங்களை அழிக்கணும்னு என்ன காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வரும், ஒரு தூதன் போதும் அவங்க இருந்த இடம் தெரியாமல் மறைவதற்கு. அல்லேலூயா. அந்த நாள் சமீபம் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். இதுவரைக்கும் நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க. உங்க அழுகையை கர்த்தர் மாற்றி ஒரு நீரூற்றை இந்த மாதத்துல கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அழுகையை மாற்றும் தேவன் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாங்கள் வேதத்தை தியானித்தோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன். இதை யூடியூப் மூலம் பார்க்கிற பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா, என்னென்ன காரியத்துக்காய் அழுது புலம்புகிறார்களோ ஆண்டவரே, குடிகார கணவனை வைத்து கொண்டு அப்பா ஆண்டவரே என்ன செய்வது என்று சொல்லி, ஆண்டவரே ஏன் இரவு நேரம் வருகிறது, இந்த இரவு ஒன்று இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி கூட உம்முடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அப்பா, யூடியூப்ல பார்த்து கொண்டு இப்படிப்பட்ட பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற அந்த குடும்பங்கள்ல அற்புதங்களை செய்வீராக டாடி, அதிசயங்களை செய்வீராக டாடி, அவங்க கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக டாடி. ஐ நிமி ரோ த ரை கன் ஷல் பி ஓ த நை கரபா ஊரபா தீபாரபா கரபா ஊரபா. என் மகளே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்டார். உன் அழுகை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாறச் செய்வார். ஐ சீமா ராகாதனை. நீ அவரை நம்பும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா, இந்த ஜூன் மாதம் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஃபீஸ் கட்டணும் அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளிலிருந்து அப்பா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அந்த ஃபீஸ் கட்டுற தேவைகளை சந்திங்கப்பா. இன்னும் ஆண்டவரே +2ல அப்பா மார்க் ஆண்டவரே எடுத்து ஆண்டவரே எந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்லி பிள்ளைகள் ஆண்டவரே சீட்டுக்காய் அலைமோதுகிற இந்த நேரத்தில் உங்க பிள்ளைங்க விரும்புகிற ஆண்டவரே படிப்பை படிக்க கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிற அப்பா. 10 ஆண்டவரே +1ல ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா 10th பிள்ளைகள் படித்து சரியான மார்க் எடுக்காம, குரூப் கிடைக்காம ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் அலைந்து கொண்டு இருக்கலாமாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கர்த்தாவே குரூப்ஸை கொடுங்கப்பா படிக்கிறதுக்கு. அப்பா, பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற அப்பா தகப்பனே. இந்த காரியத்தெல்லாம் குறித்து நம்முடைய பிள்ளைகள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய அழுகையின் சத்தத்தை மாற்றுங்கப்பா. நீரூற்றை உண்டாக்குங்க டாடி. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் அல்ல, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.